ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பொன்னை பாலு, வழக்கறிஞர்கள் அருள், ஹரிஹரன், மலர்கொடி, சிவா, ஹரிதரன், ஆஸ்பத்தாமன், பிரபல ரவுடி நாகேந்திரன், ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி உட்பட 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வழக்கில் தொடர்புடையதாக தேடப்பட்ட வழக்கறிஞர்கள் மொட்டை கிருஷ்ணாவும் சிவாவும் காரிலேயே மதுரை சென்ற நிலையில் தனது காரை சென்னையில் இருக்கும் தனது வீட்டில் விடுமாறு சிவாவிடம் கொடுத்துவிட்டு கிருஷ்ணா மட்டும் தனியாக மாயமாகியுள்ளார். பின்னர் காரில் சிவா சென்னை மாதவரம் வந்தபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டார். வழக்கறிஞர் கிருஷ்ணா குறித்து சிவாவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கிருஷ்ணா மதுரை விமான நிலையத்திலிருந்து டெல்லி சென்று அங்கிருந்து தாய்லாந்து தப்பிச் சென்றது தெரிய வந்துள்ளது. மேலும் வழக்கறிஞர் கிருஷ்ணாவின் செல்போன் நம்பரை வைத்து அவர் யார் யாருடன் பேசி வருகிறார் என்று போலீசார் கண்காணித்து வந்தனர். மேலும் அவருடன் முன்பு பேசியவர்களின் பட்டியலையும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களிடம் கேட்டு பெற்றனர். கிருஷ்ணாவுடன் இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷா பலமுறை போனில் பேசியது தெரிய வந்தது. வழக்கறிஞர் கிருஷ்ணா தப்பிச் சென்றதற்கு நெல்சனின் மனைவிக்கு தொடர்பு இருக்கிறதா என்கிற கோணத்தில் நெல்சனின் மனைவி மோனிஷாவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கிருஷ்ணா தனது பள்ளிக்கால தோழர் என்ற மோனிஷா தான் வேறொரு வழக்கு தொடர்பாக கிருஷ்ணாவிடம் பேசியதாகவும் அவருக்கும் ஆம்ஸ்டாங் கொலைக்கும் தொடர்பு உள்ளது என்று தனக்கு தெரியாது என்றும் போலீசாரிடம் மோனிஷா கூறியுள்ளார். மேலும் நண்பர்கள் எல்லாம் மொத்தமாக எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் ஆதாரமாக போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். இதையடுத்து தாங்கள் எப்போது விசாரணைக்கு அழைத்தாலும் மீண்டும் வரவேண்டும் என்றும் தங்களிடம் சொல்லாமல் வெளியூர் செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தியும் மோனிஷாவை வீட்டுக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.